Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, எங்களை அன்பு செய்து வழிநடத்தி வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தும் ஆவியானவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம் தேவன் நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், நம் கண்ணீரை காண்பவர், நமக்கு சமாதானம் தருபவர். அவரை துதித்து இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்,
எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடி நேரத்தில் ஆண்டவரது திருமுகம் தேடி அவரது வார்த்தை தியானிக்க நாம் அவரை ஆராதித்து மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம்.
ஆவியானவர் தாமே சகோதரி வழியாய் நம்மோடு பேசுவதை கவனமாய் கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கின்றோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen. Praise the Lord. Thank you for leading worship. நாளிலும் சிஸ்டர் சரோஜினி அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை பகிர்ந்து சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். நல்ல ஒரு அருமையான வர்ஷிப் டைம்ல நடத்துனீங்க. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம கவனமா இந்த நாள்லயும் நம்முடைய வேதத்தை கையில எடுத்துக்குவோம். அப்பதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறது நமக்கு புரியும். ஜென்ரலா அப்படி கேட்டா அது கொஞ்சம் மனசுல ஏறுறது சிரமமா இருக்கும். அப்படினால பைபிளை நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். நேரத்துல என்னோட ஃப்ரெண்டு கவிதாவும் ஜாயின் பண்ணியிருக்கா. அப்படி ரொம்ப சந்தோஷம். கவிதா வெல்கம். அவங்க நம்ம குரூப்ல கிடையாது, இருந்தாலும் வார வாரம் எனக்கு லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேட்பா. அப்படி அவங்க டைம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம். ஸோ அவங்களோட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. குடும்பமா அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க நல்லா அவைக்குரிய சத்தியங்களை கேட்கறதுக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, சபைக்கு போக முடியல. ஆனபடியெல்லாம் சீக்கிரத்துல அவங்க நல்ல குடும்பமாய் சென்று ஆராதிக்க கர்த்தர் அவர்களுக்கு காலத்தை ஏற்படுத்துவாராக. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவன் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆவியானவரை பற்றி நம்ம அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 1, 13, 14. யாராவது ஒருத்தர் வாசிப்போம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆமென். பாருங்க, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது சத்திய சுவிசேஷத்தை கேட்டீர்களோ, வசனத்தை கேட்டு விசுவாசித்தீர்களோ, அப்பொழுதே ஆவியானவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவருக்குள் அவர்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். இதே நம்ம எபேசியர் 4:30 வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 4:30 எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, தேவன் நம்மளை பரிசுத்த ஆவிக்குள் முத்திரித்து வைத்திருக்கிறார், முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இப்போ ஒரு ராஜ முத்திரைய வேற யாரும் உடைக்க முடியாது. முத்திரை போட்டு நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்மளை ஸ்ட்ராங்கா ஒரு முத்திரை மோதிரமாக நம்மளை வைத்திருக்கிறார். ஆவியானவருக்குள் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது, அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது, அவருடைய வரங்கள் நம்மோடு இருக்கிறது. நாம் முற்றிலும் அவருடையவர்களாக இருக்கிறோம்.
எப்படி நான் அப்பாவுக்கு நான் பொண்ணா இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, எப்படி என் கணவருக்கு நான் மனைவியா இருப்பது எவ்வளவு முத்திரிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமோ, அதை விட ஆண்டவர் இந்த இடத்துல அவரை ஏற்றுக்கொள்கிற அவருடைய பிள்ளையாய் நாம் வரும் பொழுது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்படுகிறோம், அவரோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். அவர் நம்மோட தான் இருக்கிறார். சோ இந்த நாளும் நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவள், நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். நமக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் மாதிரி யாராலேயாவது விவரித்து சொல்ல முடியுமான்னு தெரியல. நிறைய பேதுரு எல்லாரும் சொல்லியிருந்தாலும் பவுல் ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல ரொம்ப அழகா எடுத்து காண்பித்திருக்கிறாரு. அதுல இருந்து சில காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அதுக்கு முன்புதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துப்போம். 1 கொரிந்தியர் 3, 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். 1 கொரிந்தியர் 3, ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். இந்த ஆலயத்துல வசிப்பவர் யார்? தேவனுடைய ஆவியானவர். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னமும் அந்த குழப்பம், இந்த ட்ரினிட்டி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு எங்க திருச்சி பக்கம். இங்கேயும் பாருங்க, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க எங்க தேவனுடைய ஆவியானவருக்கும் தேவன்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இங்க இருக்குது. அப்போ இதுல யார் யாரு பலவிதமா குழப்பி விடுறதுக்கு அநேகர் எழும்பி வந்தாலும் நம்ம அதுல குழம்பக்கூடாது. நம்ம வசனத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். அப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்ம அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஒரு பூஜைன்னா என்னன்னு நமக்கு ஏதோ கொஞ்சோண்டாவது தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு வீட்டை மொழுகி கழுவி விரதம் எடுத்தாங்கன்னா A to Z சுத்தப்படுத்தி எல்லா கழுவுன பாத்திரம், கழுவாத பாத்திரம், அத்தனை பாத்திரத்தையும் தூக்கி போட்டு கழுவி அப்படியே கழுவுன்னு கழுவி சுத்தப்படுத்தி ஒரு ஆலயத்துக்குள்ள, ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பன்னீர்ல அபிஷேகம், இளநீர்ல அபிஷேகம், எதெல்லாம் கழுவ முடியுமோ கழுவிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் அது அவங்க மேற்பூச்சான ஒரு பரிசுத்தத்தை அங்கே காட்டப்படுகிறது. ஆனா இங்க நம்முடைய தேவனோ, உங்களுக்கு யாருக்கும் எக்கோ அடிக்குதா? இல்ல சிஸ்டர், கரெக்டா இருக்குங்களா வாய்ஸ்? கரெக்டா ஓகே இருக்கு. ஓகே. அப்போ அப்படி அங்க மேற்பிரகாரமா ஒரு பரிசுத்தத்தை காட்டுறாங்க. ஆனா அப்படி இல்ல. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அந்த விக்கிரகம் இருக்கிற இடம் அவ்வளவு கழுவப்பட்டு அவ்வளவு சுத்தமா இருக்கணும், அவ்வளவு தீட்டு இல்லாம இருக்கணும், அவ்வளவு நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆவியானவர் இருக்கிற நம்முடைய சரீரம் எப்படியாக இருக்க வேண்டும்? அந்த ஆலயம் நீங்க தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் செருப்பு போட்டுட்டு போக மாட்டோம். ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து சாப்பிட நமக்கு பிடிக்காது. ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு ஏதாவது நம்ம தேவையில்லாததை பண்ணுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே.
அப்போ ஆவிக்குரியவர்களாகிய நாம், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினால, நாம் அவருடையவர்களாய் இருக்கிறபடினால, நம்ம நமக்கே சொந்தம் இல்லைன்னு ஆனபடினால, அவருடைய வாசஸ்தலமாய் நாம் இருக்கும்படி பட்சத்துல நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறபடியால நாம ஜாக்கிரதையோடு இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார். ஆனபடினால ஒரு ஆவிக்குரியவனாக நம்ம நடந்து கொள்ளாம எத்தனையோ சூழ்நிலையில மாம்சத்துக்குரியவர்களாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல கூட இன்னொரு வசனம், இதுக்கு ஒத்த ஒரு வசனம் இதுலயே பார்ப்போம். 11-17 1 கொரிந்தியர் 6 சரி 1 கொரிந்தியர் 6 3:10 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க ஒருத்தர். உங்கள் உங்கள் சரீரமானது சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே என்றும் அறியீர்களா? அநேக நேரம் அப்படியே இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மறந்தே போயிடுறோம். இதெல்லாம் நம்ம படிச்சு மனசுல வச்சுக்கிறது இல்ல. வேதத்தை நம்ம தியானிக்காதனாலதான் அநேக நேரம் என்ன ஆயிடுறோம், இதெல்லாம் நம்மளுடைய சரீரத்தை நம்ம இஷ்டப்படி ஆண்டு கொள்ளுகிறோம். ஆனா அப்படி இல்லை, நம்முடையவர்களே அல்ல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. இதுல தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவ ஆலயம். இதுக்கு சொந்தக்காரங்களே நம்ம முதல்ல கிடையாது. நமக்கு சொந்தமா இருந்தாதான் நம்ம நினைச்சபடி எல்லாம் வாழலாம். நமக்கு சொந்தம் இல்லாம நமக்கே ஒரு ஆண்டவர் எனது கிரேஸ் பீரியட் மாதிரிதான் நம்மளுக்கு இது கொடுத்திருக்கிறார். இப்போ நம்மளுடையவர்கள் அல்ல, நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி இருக்கிறார், கிரயம் கொடுத்து உயிரையே கிரயமாய் வைத்து நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஆனப்படினால நாம் நம்முடைய சரீரத்துக்கு அதிகாரியே கிடையாது. ஆனப்படினால ஆவியானவருக்கே நம்ம உரியவர்களாய் இருக்கிறோம். அவர் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறோம். அவர் வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறோம். அப்போ ஒரு ஆவிக்குரியவன், ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கிற நாம எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையோடு நம்முடைய சரீர பாண்டத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதுலயே 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இதுல வசனம் பாத்தீங்கன்னா 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இதுக்கு முன்னாடி எப்படி திருடர்களாக, பொய் சொல்கிறவர்களாக, பலவித தீயதான காரியங்களை அவளோடு நடப்பிக்கிறவர்களாக, இப்படி வீணானவர்களாக, தேவன் விரும்பாதவர்களாக இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சோ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அங்கெல்லாம் வெறும் தண்ணி குடம் பாலை ஊத்தி தான் கழுவாங்க. இங்க அப்படி இல்லை. அதுவும் சாமியத்தான் கழுவாங்க, தலைங்கீழ பாத்துக்கோங்க. இங்க கழுவ வேண்டியது நம்மளை கழுவுறார் ஆண்டவர். அவரே நம்மளை சுத்தம் பண்றார். அவருடைய நாமத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. எனக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. இந்த உலகத்தையே நீ ஆண்டுகோன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனாலும் எல்லாமும் எனக்கு தகுதியா இராது.
ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமைப்படும் பொழுதே அங்க என்ன ஆயிடுது? நான் தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. எங்க நான் அடிமைப்பட்டிருக்கிறேனோ, எந்த இடத்துல நான் அடிமையாக இருக்கிறேனோ, அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல அது பெரிய விஷயமா இருக்கலாம், அது ₹1 விஷயமா இருக்கலாம், இல்ல ₹1,00,00,000 விஷயமா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே, ஏதோ ஒன்று என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்லும் பொழுதே, அங்கு கிறிஸ்து என்னை ஆட்கொள்ள முடியாது. அங்க பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள முடியாது. அவர் என்னிலே வாசம் பண்ண முடியாது. அவர் என்னிடத்துல வாசம் பண்ணினாதானே இந்த உலகத்துக்கு அவர் எதையாவது செய்ய முடியும். அவர் என்னை ஆளுவதற்கு நான் இடம் கொடுத்தால் தானே நாம் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்க முடியும். ஆனா நான் கிறிஸ்துவினுடையவன் என்று சொல்லியும், நான் தேவனுடையவள்னு சொல்லியும், அநேக நேரம் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறோம். மாம்சம் சொல்லுகிறபடியான வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்றத மறந்து போன ஒரு காரியமா அநேக நேரங்கள்ல காணப்படுகிறது. அப்படியே 13வது வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். அமேன். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். இதெல்லாம் வசனம் என்னப்பா குழந்தை மாதிரி சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்ல. நாம எல்லாரும் கற்று அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? பிராக்டிக்கலா உண்மையை சொல்லணும்னாக்கா, வேசித்தனம் இந்த காரியம் எல்லாம் சபைக்குள்ளதான் இருக்குது. எங்கேயோ தூரத்துல எல்லாம் இல்ல, எங்கேயோ கண் காணாத உலக மக்களை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. இங்க எபேசு சபையில குறைந்த சபைக்குள்ளதான் இருக்குதுங்க. இன்னைக்கு பிராக்டிக்கலா இன்னைக்கு நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம சுற்றிலும் நம்முடைய சபைகளுக்குள்ள, நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்குள்ள கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாம இஷ்டம் போல அங்க பெரிய பிரசங்கியாரா இருப்பார், பர்சனல் லைஃப் தலைங்கீழ இருக்கும், சம்பந்தமே இருக்காது. ஆவிக்குரியன்னு சொல்லிக்கிறதுக்கு 1% கூட நமக்கு என்ன இருக்காது, அந்த இடத்துல தகுதியே இருக்காது. ஆனா அங்க பெரிய ஊழியக்காரர் வேஷம் போட்டுட்டு இருப்போம். இந்த நாள்ல நம்ம நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமேன். 14வது வசனம், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்றும் அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எவனும் அவர்களுடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ இந்த உலக பிரகாரமான இச்சையோடு வேசித்தனத்தோடு இருக்கிறவங்க அவங்க ஒன்றிசைந்து இருக்கிறாங்களாம். வேசியோடு போனா அவளும் இவனும் ஒன்றிசைந்து இருக்கிறாங்களாம் அங்க. ஆனா கர்த்தரோடு இசைந்திருந்தால், ஆவியானவரோடு இசைந்திருந்தால் நாம் அவருடையவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தரோடு இசைந்திருக்கிற எவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்போ இந்த சத்தியத்தை கூட இன்னைக்கு புரட்டுறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி எங்கேயும் ஒருவேளை மாட்டாம இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு காலகட்டம், நீங்க எந்த வருஷத்துல எங்க எப்படி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காரியத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. இதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டா ஆவிக்குரியவன், அல்லேலூயா அன்னைக்கு சொல்லிட்டா ஆவிக்குரியவன், இன்னைக்கு ஆவியில நிரம்பி வழிஞ்சிட்டா ஆவிக்குரியவன், இன்னைக்கு பெரிய ஊழியம் செஞ்சுட்டா நான் ஆவிக்குரியவன் இல்ல. அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனாய் பரிசுத்த ஆவியானவரோடு நான் இசைந்திருக்க வேண்டுமே தவிர உலகத்தோடு நான் இசைந்து கொண்டு, உலகத்தின் ஆசாபாசங்களோடு இசைந்து கொண்டு, உலகத்தின் இச்சையான காரியங்களோடு நான் இசைந்து கொண்டு ஒருவேளை செல்வேனானால் என்னுடைய பக்தி எப்படி இருக்கும்? அவபக்தியாக இருக்கும். என்னுடைய தேவனோடு இருக்கிற உறவு ஒன்றுக்கும் உதவாததாக அது இருக்கும்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை நம்ம எப்படி எப்படி பராமரிக்கணும்? ஒரு பொல்லாத காரியத்துக்கெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி சுத்தமா அங்க வச்சுக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவன் ஒண்ணுத்துக்கும் உதவாத மண்ணான மட்பாண்டமான எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால நான் அவரை எவ்வளவு கனப்படுத்த வேண்டும், நான் எவ்வளவு அவரை துக்கப்படுத்தாம நான் ஜாக்கிரதையா இருக்கணும், அவரை நம்ம எவ்வளவு சார்ந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அவர் சொல்றதுக்கு இசங்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, மேரேஜ் வரைக்கும் அப்பா என்ன சொன்னாலும் சரி போய் உழுனாலும் உழுந்துட வேண்டியதா. அப்பா என்ன சொன்னாலும் சரி செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஃப்ரெண்டு இங்க இருக்கா, அவளுக்கு தெரியும். இன்னைக்கும் சரி அப்பான்னா பயம்தான். ஆனா அந்த அப்பா சொன்னதுக்கெல்லாம் நம்ம கேட்டு நடக்கும் போதே நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை நல்ல நம்ம தப்பி பிழைச்சு வந்திருப்போம். அப்போ இங்க தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரே, அவர் சொன்னதெல்லாம் செய்து அவரோட இசைந்து அப்படி இருக்கும்போதுதான் நாம் ஆவிக்குரியவனா இருக்க முடியுமே தவிர, நான் பாட்டுக்கு என் ஒரு வேலையை செய்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டு என் கண் விரும்பினபடியெல்லாம் நான் போயிட்டு என் கால் விரும்பினபடியெல்லாம் நான் போயிட்டு இருப்பதனால நான் ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது. ஆவிக்குரியவனாக ஒருவேளை தெரியலாம், ஆனா நம்ம உள்ளந்திரியமே நம்மளை ஆராய்ஞ்சு அறிஞ்சு நம்ம யாரும் நமக்கு தெளிவாக சொல்லிடும். சோ இந்த நேரத்துல கூட அடுத்த வசனமாக நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. ஆமென். இங்க ஆவிக்குரியவராகிய இந்த பவுல், பரிசுத்த பவுல் எழுதுறத பார்க்கும்போது அப்படி பேச்சோ பிரசங்கமோ மனுஷ ஞானம் மாதிரிலாம் நம்ம மனுஷ ஞானத்துல இருந்து பிரசங்கம் பண்ணல, நயவசனமா பிரெயின் வாஷ் பண்றதுன்னு எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் நாம் பிரசங்கம் பண்ணல. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் ஆவியானவராலும் நாம் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது உறுதியற்ற நிலையில நாம் இருக்கிறோமா? இந்த இடத்துலயே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். இதே அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்காக அன்பு கூறவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்ணுக்கு தெரியவும் இல்லை, காதுக்கு கேட்கவும் இல்லை, இருதயத்துல புரியவும் இல்லை. ஆனா நமக்கோ இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்த ஆவியானுடைய மழையின் பின்மாறி மழையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கு சிறந்த ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை வைத்திருக்கிறார், இன்னும் பரலோக காரியங்களை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பானவைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தவர், தேவனுடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவர். அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நாம் இன்னும் தேவனை குறித்து ஆழமா எவ்வளவு அறிய நமக்கு பெரிய காரியங்கள், எவ்வளவு ரகசியங்களை தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து அதை 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான்.
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம மாசு பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். நீங்க பவுல் சொல்றத பாருங்க. 9வது வசனத்துல தேவன் தமிழ் 11வது வசனத்துல மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவர்களை அறிவான். இப்போ மனுஷனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கு தான் தெரியும். இப்போ குரங்குக்குரியதெல்லாம் நமக்கு தெரிய போறது இல்ல, நாய்க்கு உள்ளது நமக்கு பெருசா தெரிய போறது இல்ல. வேற ஒவ்வொரு மிருகத்திலயும் ஒவ்வொரு விதமான ஆவி இருக்குது. அப்போ மனுஷனுக்குரிய விஷயத்த மனுஷனாலதான் புரிஞ்சுக்க முடியும், மனுஷனுக்கு தான் தெரியும். அதே போல தேவனுக்குரியவற்றை தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சுய சரீரத்தாலேயோ நம்முடைய சுய முயற்சிகளாலேயோ நம்ம பண்ற பூஜை புனஸ்காரங்களினாலேயோ நம்ம என்னென்னமோ பண்றதுனாலயோ தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த ஆவி தேவனுடைய ஆவியானவர் மாத்திரமே நமக்கு அவரை வெளிப்படுத்த முடியும். 12வது வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்கு என்ன இல்லை, உலகத்தின் ஆவியை பெறவில்லை. நம்ம உலகத்தின் ஆவியினால நிரப்பப்படவில்லை, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மனுஷர் போதிக்கிற மாதிரி நாங்க போதிக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளையே பேசுவோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிப்போம். மக்களுக்கு தெளிவா புரியிறபடி எல்லாவற்றையும் புரியுற மாதிரி இவ்வளோ அழகா ஒவ்வொரு காரியத்தையும் பவுல் சொல்லியிருப்பாருன்னா, இந்த நிருபங்கள்லாம் இன்னைக்கும் பாரமானவைகள், கடினமானவைகள், சில நேரத்துல சிலரால புரிந்து கொள்ள முடியாதவைகள். எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது. ஆவியானவரே நமக்குள்ள இருந்து நமக்கு வெளிப்படுத்தினாதான் இந்த நிருபங்கள்லாம் நமக்கு விளங்கும். அப்போ ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பாருங்க, ஊழியர்கள் கூட, இன்னைக்கு அநேக ஊழிய காரியங்கள் கூட ஆவிக்குரியவைகளை நாம சம்பந்தப்படுத்தி காட்டாம உங்களுடைய சொந்த கதைகளை பேசுறாங்க, அல்லது சொந்த ஸ்தாபனத்தை மேன்மைப்படுத்துறாங்க, அல்லது தன்னுடைய ஏதோ ஒரு பிரஸ்தாபத்தை மேன்மைப்படுத்த பாக்குறாங்க. அன்னைக்கு பவுலோ அன்னைக்கு இருந்த சீஷர்களோ அப்படி அல்ல. தேவனை முன்னிறுத்தினார்கள், கிறிஸ்துவை முன்னிறுத்தினார்கள், ஆவியானவரை முன்னிறுத்தினார்கள், தேவனுக்குரியவைகளை முன்னிறுத்தினார்கள், ஆவிக்குரியவைகளை கற்றுக் கொடுத்தார்களே தவிர தங்களுடைய சுய பிரஸ்தாபத்தை அவர்கள் செய்து கொள்ளவில்லை. எங்கேயாவது பவுலுக்கு சில இருக்கா பாத்தீங்களா? பவுல் எப்படி இருந்திருப்பாருன்னு வரலாற்றுல சொல்லியிருக்கிறாங்க. அவரு கொஞ்சம் குண்டா இருப்பாரு, சொட்ட தலையா இருப்பாரு, மூக்கு பெரிய மூக்கா இருக்கும், ஆளு ஒன்றும் பார்க்கலாம் அழகெல்லாம் ஹேண்ட்ஸம் எல்லாம் இருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ரகசியங்களை அவர் அறிந்திருக்கிறார். எப்படி தேவன் பிரத்யட்சமாய் அவருக்கு வெளிப்பட்டார், எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன் சொல்லி கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பவுல் ரொம்ப ரெடியா இருக்காரு, எல்லாருக்கும் தனக்கு சொல்லி கொடுத்தது போய் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்காரு. அதனால அவருக்கு நிறைய ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் மூலமாக அநேக ஆவிக்குரியவற்றை வெளிப்படுத்தினார். இப்படி ஆவிக்குரிய காரியங்களை பேசதா தேவன் அழைத்திருக்கிறாரு. நம்மளும் இப்படி ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நம்ம கொண்டு செல்லும் போது ஜென்ம சுபாவமான மனுஷர்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சுக்க முடியாது.
அவங்களும் கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களும் ஞானஸ்தானம் தான் எடுத்திருப்பாங்க. அவங்களும் அதே பைபிள் தான் படிப்பாங்க. ஆனா உங்களோட விஷன் கூட அவங்களுக்கு புரியாது. ஏன்? ஆவிக்குரியவற்றை அறியாதவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேரளவுல அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஆவியானவருடைய அனுபவத்தை உணர முடியாதபடிக்கு மாம்ச கண்களால் இந்த உலகத்தை பார்க்கிறபடியினால, மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடியினால, ஆவிக்குரியவைகளை அவர்களால் நிதானித்து அறிய முடிவது இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா பைத்தியமா இருக்கும். சில வித்தியாசமா சில ஊழியங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு மத்தவங்களுக்கு பார்த்தா அவங்கள பைத்தியக்காரத்தனமா தோணும். ஒண்ணும் வேணாம், டங்ஸ்லயே பேசிட்டு இருக்கிறாங்க. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியம் மாதிரிதான் தெரியும். ஆனா அது பேசுறவனுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறது, அது அவனுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய மண்டலத்துல விடுதலை கொடுக்கிறது. அப்போ ஆவிக்குரியவைகளை அறியாதவனுக்கோ சில காரியங்கள் அவனுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷர்கள், சபைக்கு போறவங்களையும் இப்படி இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் தான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆவியானவருடைய காரியத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரை கத்திருந்திருக்க மாட்டாங்க. வசனத்தின்படி தன்னை உள்வாங்கி பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களால சில நேரம் ஆவிக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தருகிறான். ஆனால் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனை மத்தவங்களால நிதானிச்சு கண்டுபிடிச்சு பாராட்டலாம் முடியாது. அவன் தலைங்கீழ திட்டதான் செய்வான். நம்மளுடைய காரியங்களை அவனால புரிந்து கொள்ள முடியாது. நம்மள தலைங்கீழ தான் பேசுவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஆனா நம்மளால அவங்கள புரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றையும் நம்மளால நிதானித்து அறிய முடியும். நம்ம என்ன அடுத்து செய்ய போறோம், இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்கா தான் நம்ம இருப்போம். ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது. அவர்களால் அதை சம்பந்தப்படுத்தி பார்க்க இயலாது. ஒரு எறும்புக்கு மனுஷனோட காரியத்தை தெரியுமா? அதுக்கு தெரிய போறது கிடையாது. ஒரு கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமான்பாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு அது தெரிய போறது கிடையாது. ஆனபடினால ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் உங்களை ஒருவேளை விமர்சித்தால் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோ நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம மத்தவங்களை நிதானித்து அறிய முடியும். நம்மளே அவர்களால் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. சோ என்றைக்கும் ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி ரொம்ப அழகா மக்களுக்கு அழகா பிரசங்கித்து பவுல் அநேக சத்தியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த நேரத்துல கூட அடுத்தவதாக நம்ம எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது நம்ம வாசிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 32வது வசனம். இந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசப்படவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். போதும் தொடர்ந்து பிரவாசி. 23வது வசனத்துல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதுக்கு முன்னாடி வசனம், அந்தபடி முந்தின நடக்கையிலே மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் என்ன பண்ணணும்? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி.
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய புளிச்ச மாவோட போய் புது மாவை வச்சா அது என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் புளிச்சு கொட்டி கொண்டு போய் கொட்ட வேண்டியது. அதே போல நம்ம பழைய மனுஷனோட புதுசெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா அது வேலைக்கே ஆகாது. அப்போ பழைய மனுஷனை நீங்க முற்றிலுமாய் கலைந்து போட்டு, பழைய மனுஷன் எப்படி இருந்தா மோசமானவனா இருந்தா நமக்கே நம்மளை பிடிக்காது, நமக்கே அருவருப்பா இருக்கு, நமக்கே கேவலமா இருக்கு. அது முற்றிலுமாய் அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், புதிதா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அவ்வளோ அப்படி ஃப்ரெஷ்ஷா, அதோட மாம்சமும் அழகா ஃப்ரெஷ்ஷா, அதோட மனசுக்கு ஒண்ணுமே கலக்கப்படனா ஒரு சொட்டு தெரியாது. அந்த புதிதான அந்த குழந்தை பிறக்கிறது போல உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனா நம்மள மாற சொல்றார். மெய்யான நீதி அந்த மனுஷனிடத்துல காணப்பட வேண்டும். இன்னைக்கு நீதிய பார்க்க முடியல. எங்க இருக்குது நீதின்னு சல்லடா போட்டுதான் தேடணும். நம்ம ஒரு கிறிஸ்தவன்ட்டு ஒரு வேலையை கொடுக்க முடியல, நீதியே இல்ல. இப்பெல்லாம் நானே வீட்டுல சொல்றது, யாராவது வேணாம் கிறிஸ்டியன்ஸே கொடுக்காதீங்க, யாருன்னா ஹிந்துட்ட கொடுங்க, அந்த ஒர்க்கை ஒழுங்கா பண்ணுவாங்க, முஸ்லிம்கிட்ட கொடுங்க இன்னும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு என் வாயினால நான் அநேக தரம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அநேகர் காணப்படுகிறாங்க. நீதி இல்ல, ஒரு பண விஷயத்துல உண்மை இல்ல, ஒரு வேலையில ஒரு உண்மை இல்ல, சின்ன சின்ன காரியத்துல கூட ஒரு நியாயம் இல்ல. அப்புறம் நம்ம ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, பரிசுத்தம் வெறும் சுத்தம் சொல்லலை இங்க ஆண்டவர், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்படியே தேவ சாயல், இந்த தேவ மனுஷனை தான் தேவன் படைச்சாரு. தேவ சாயலாக, அவருடைய சாயலாக, அவரை போல நீதி, அவரை போல பரிசுத்தம், அவரை போல அன்பு, அவரை போல பொறுமை, அவரை போல நிதானம், அவரை போல உண்மை, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியின் மனுஷனை, இப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர். இப்போ ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும்? சிம்பிளா சில அடையாளங்கள் இங்க இருக்கு. எப்படி இருப்பாங்க ஆவிக்குரியவங்க? ஒருவருக்கொருவர் என்ன சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அவயவங்களா இருக்கிறோம். ஒரு சபையில கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் அவயங்களா இருக்கிறோம். இந்த வலது கை இடது கைட்ட போய் பொய் சொல்லக்கூடாது, இந்த வாய் இந்த கண்ணுகிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. பொய் சொல்லாதீங்க, பிறனுடனே மெய்யை பேச கடவன். எங்க மெய்ய பேசுறாங்க? எங்க பேசுறாங்க? யாராவது பார்க்க முடியுதா? ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல அது மாதிரி ஆட்களை பாக்குறது. உண்மையை பேசுறவங்களை பாக்குறது அரிதான காலகட்டமாக இருக்கிறது. பொய் அப்படியே களைஞ்சு ஊதி அடிச்சு விடுறது, வாயில வர்றதெல்லாம் பொய். அவங்கதான் கிறிஸ்தவங்கன்ற நிலைமையில யாரும் சொன்னா சாரி டு சே திஸ். ஒருவேளை நம்ம அப்படி இல்லை, நம்ம குரூப்ல நல்லவங்க எல்லாரும் இருக்கலாம், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹானர் பண்றேன் எல்லாரையும். ஆனா இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது அப்படி இல்லை. எப்படி இருக்கிறாங்க? பொய் பேசுறவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒருவேளை கோபம் வரலாம், ஆனா பாவம் செய்யாதீங்க. எரிச்சலோட இருக்காதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல் தனியே கிடையாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்படிதான் இருக்கணும். ஒருவேளை கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்? தனிஞ்சு ஐம் சாரின்னு போய் கேட்கணும். எத்தனை பேர் சாரி கேட்கறீங்க சொல்லுங்க பார்ப்போம். சாரி கேட்கறவங்க எத்தனை பேர் பார்க்கலாம்? பெருந்தன்மையா வேணா மன்னிக்கிறவங்க கூட பார்க்கலாம், ஆனா சாரி கேட்கறவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன் ஈவன் இந்த ஃபேமிலி, கணவனிடத்துல சாரி கேட்கிற மனைவி எத்தனை பேரு? மனைவி கிட்ட போய் சாரின்னு சொல்ற ஹஸ்பண்ட் எத்தனை பேரு? இல்ல பிள்ளைங்க வந்து சாரி கேட்கறாங்களா? இல்ல பிள்ளைங்க கிட்ட நம்மளே அவங்களை கோவப்படுத்தி இருந்தா நம்ம போய் சாரி கேட்கிறோமா? அப்பா கிட்ட சாரி கேட்கிறோமா? அம்மா கிட்ட சாரி கேட்கிறோமா? அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோமா? அப்போ
நம்ம எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை கோவம் வந்தா கூட மன்னிக்கணும். நம்ம அடுத்த நிமிஷம் மறக்கணும். திரும்ப சகஜமா பழகணும். அன்பு செலுத்தணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம். இதே ஜென்ம சுபாவமான மனுஷன்னா என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். ஒரு தடவை ஒருத்தன் ஒண்ணு பண்ணிட்டான், 20 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டான். நான் அப்படிதான் இருந்தேன். ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு மறக்காது. இன்னைக்கு என்னை கேளுங்க, நேத்து எதுக்காவது அடிச்சா கூட எனக்கு இன்னைக்கு எதுக்கு அடி வாங்கினு கூட எனக்கு தெரியாது. சுத்தமா மறந்து போயிரும். உட்காந்ததுக்கு 4 நாள் கூட சில நேரம் அழுதுருப்பேன். என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாரு, அது இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அழுதுருப்பேன். அடுத்து ஒரு 2 நாள் சரி யோசிச்சு பார்த்தா கூட எதுக்கு நம்ம அழுதுட்டு இருந்தோம்ல ஞாபகமே வராது. ஏன்னா ஆவியானவர் அந்த அளவுக்கு என்ன நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனா அநேகர் மன்னிக்கிற முடியாதவர்களை நான் பார்த்திருக்கிறோம். மன்னிப்பு கேட்கறதுக்கு ஜென்மத்துக்கும் வாயில வராது. சாரின்ற வார்த்தையை பயன்படுத்தாத எத்தனையோ கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்க முடியுது. அது ஆவிக்குரியவர்களுடைய அடையாளம் அல்ல, அது மாம்சத்துக்குரியவர்களுடைய அடையாளம். பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவிக்குரியவர்களுடைய அடையாளமாக இது இருக்கிறது. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். நல்ல வேலைகளை செய்யுங்க, திருட வேணாம், பொய் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதுல ஒரு உண்மை, நேர்மை, நியாயம் அது கண்டிப்பா நம்மள்ட்ட இருக்கணும். நம்மளை தேடி வரணும். அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, கரெக்டா பிசினஸ் பண்றாங்க, அவங்க வேலையில கரெக்டா இருக்காங்க, அவங்க கிறிஸ்டியன்பா, அதான் அப்படி இருக்காங்க. தே ஆர் கிறிஸ்டியன், தட்ஸ் வை அப்படின்னு நான் சொல்ற அளவு நம்ம இருக்கிறோமா? அதுதான் சாட்சி, அதுதான் ஆவிக்குரியவனுடைய அடையாளம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 29வது வசனம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இதுல இன்னும் சுருக்கமா இன்னொன்னு சேர்த்துக்கிட்டோம்னா, புலம்பல் வார்த்தையும் ஒன்றும் பேச வேண்டாம், கெட்ட வார்த்தையும் ஒன்றும் பேச வேண்டாம், விமர்சன வார்த்தைகளை பேச வேண்டாம், தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம். கேட்கிறவங்களுக்கு நம்ம பேசுனா ஒருத்தருக்கு நல்ல அவங்க பக்தி விருத்தி அடைந்து விசுவாசத்துல பலனடைந்து அவர்கள் ஆரோக்கியப்பட்டு செல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தையவே நம்ம பேசுவோம். அதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளமாக இருக்க முடியும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சோ இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்த்துருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இப்போ துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அப்போ ஒரு போதையில குடிக்கிறவன் எப்படி இருப்பான்? அதுல அப்படியே மூழ்கி கிடப்பான் பாத்துக்கோங்க. அவன் குடும்பமே அல்லாடி சாகும். அதை பத்தி அவனுக்கு கவலையே இருக்க போறது இல்லை. ஆமா, அதோட ஏன் ஒரு கம்பாரிசனா ஆவியானவர் சொல்றாரு, அவன் எப்படி அந்த கெட்ட விஷயத்துல மூழ்கி கிடக்குறான். ஆனா நம்ம அதை விட அதிகமா ஆவியானவருக்குள்ள மூழ்கி கிடக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு அன்வான்ட் இதுல மூழ்கி கிடக்குறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆவியானவரோட கண்ட்ரோல் இருக்கணும். அந்த தண்ணி அடிச்சிட்டானா அவனை என்ன பண்ண முடியாது, அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அந்த ஆல்கஹால் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணும். அது போல இனி நான் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது, நான் ஆவியானவரோட கண்ட்ரோல்ல வரணும். என்னுடைய மாம்சம் சொல்றதெல்லாம் நான் கேட்கக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றதை என் மாம்சம் கேட்கணும். அப்போ அந்த அளவு நம்ம எப்படி இருக்கணுமா, ஆவியினால் நிறைந்து கர்த்தருடைய ஆவியில அந்த அளவுக்கு ஊறி தலைக்கணும்ன்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்பட்டு நேரம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரை பாடி துதித்து ஆவியானவருக்குள்ள நாம் நிறைந்து காணப்படும் பொழுது நம்ம ஆவிக்குரியவர்களாக காணப்படுவோம். நம்ம ஆவியானவரோடு நடக்கும் பொழுது நம் மூலமாக அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக என்னென்ன அடையாளங்கள் நடந்ததோ
எப்படி மக்கள் திரளாக ரட்சிக்கப்பட்டார்களோ, எப்படி அரசாங்கங்கள் அசைக்கப்பட்டதோ, ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட அசைவு நாம் சரியான ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போதுதான் இங்க வரும். நான் அப்படி இல்லாத வரைக்கும் என்னைக்குமே எழுப்புதல் வராது. என் வாழ்க்கையிலும் எழுப்புதல் வராது, என்னை சுத்தியும் எழுப்புதல் வராது. நான் என்னைக்கு ஆவிக்குரியவளா இருக்கிறேனோ அன்னைக்கு நானும் எழுப்பப்படுவேன், என் குடும்பமும் எழுப்பப்படும், என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நான் எழுப்பி விடுவேன். சோ இந்த நாள்ல கூட ஆண்டவரத்துல நம்ம ஜெபிப்போம். என்ன ஆவிக்குரியவளா வைங்கப்பா, நான் ஆவிக்குரியவனா காணப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னைக்கும் உமக்குள்ள நான் ஊறி திளைக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி யாராவது ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் கேட்ட வசனங்கள் அப்பா எங்களை புடமிரட்டும் அப்பா. எங்களை அப்பா இந்த வேத வசனங்கள் எங்களை இனி தூங்க விடக்கூடாது சுவாமி. இந்த வசனங்களை என்னை இன்னும் சீர்படுத்தணும், என்னை செம்மப்படுத்தணும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க பலப்படணும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் ஆண்டவரே அப்பா நடத்த வேண்டிய உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்த வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச போக்குல போகாதபடி, இந்த உலகத்தின் போக்கில நாங்கள் செல்லாதபடிக்கு என் தேவனுடைய ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அனுதினமும் ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அனுதினமும் வேதத்துல நான் மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தினாலும் வேத வசனத்தினாலே என்னுடைய உள்ளம் நிரப்பப்பட்டு காணப்பட அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்க பலப்படுத்துங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்க. முழங்கால்களை நீங்க பலப்படுத்தி ஜெபிக்க எங்களை வைங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் எங்களை உம்முடைய பாதத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யும், எங்கள் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. உடைய திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை இந்த நேரம் மட்டும் கேட்டோ யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் நிறைந்து அவர்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த இடத்துல எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ சப்பா அதெல்லாம் முற்றிலும் கலைந்து போட்டு அப்பா புதிய மனுஷனை தரித்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எதை விட்டு விட வேண்டுமோ அதை விட்டு விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எதை நாங்க எல்லாம் செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த வசனத்தை கேட்ட சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே வயோதிபர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you. Thank you, brother.